ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே சக்திவில் ஊரவே கூட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த பாண்டியன் பரதேசி இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே ஒரு சேர் போட்டு உட்காண்ட்ருக்காங்க. இங்கே நம்ம கோமதியுமே சீக்கிரமாக தொலையுங்க, எத்தனை டைம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறது, என்ன பிரச்சனைனே தெரியல, எங்கள் அண்ணங்காரன் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், நீங்கள் வரலன்னா அவ்வளோதான், இன்னும் பெரிய பிரச்சனையாகவே ஆகும், சீக்கிரமாக வாங்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம ராஜி பயங்கரமாக பதட்டத்தில் இருக்காங்க, பயமும் இருக்குது. ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கதிரே நம்மளை திட்டுவானே, எதுக்காக தான் இந்த சித்தப்பா இப்படி பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல, ஏதோ அவர் நகை மாதிரி எனக்காக சேர்த்து வச்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் வரத்துக்கு முன்னாடியே மீனாவுமே கிளம்பி வந்துடுறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, ஏய் மீனா, என்னடி ஆஃபீஸ்க்கு தானே போனேன், வந்துட்டுருக்குற, ஏன் லீவா, இல்லை லீவு சொல்லிட்டியா, எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்குறாங்க. இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, வராதம்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, சின்னதாக லைட்டாக தலைவலிச்சிச்சு, அதனால தான் ஆஃபீஸ்கிட்ட, அதாவது ஆஃபீஸில் கொஞ்சம் வேலையுமே அதிகமாக இருந்ததா, அதை என்னால் பார்க்கவும் முடியல, தலை வர பயங்கரமாக வலி, அதனால தான் நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் என்னடா 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே இங்கே கதிர் ராஜினி எல்லாருமே பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே நம்ம மீனா இருந்துட்டு தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ஏன் அத்தை, ஏன் எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் கோமதி இருந்துட்டு, என்ன பிரச்சனைனே தெரியல, ஆனால் என் அண்ணனுங்க இப்போது பிரச்சனை பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, உங்கள் மாமாவும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காருடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அசாமல் நம்ம மீனா ராஜி பக்கத்தில் நகர்ந்து போயிடுறாங்க. என்ன ராஜி, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது அதான் சொன்னேக்கா ஃபோன்லேயே, இப்போது என்ன பிரச்சனை வெடிக்க போகுதுன்னே தெரியல, இந்த விஷயமெல்லாம் கதிருக்கு மாமாக்கு அத்தைக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தான் எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுவாங்க, எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுன்னே எனக்கு தெரியலக்கா, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி பிரச்சனை இல்லாமல் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. என்ன ராஜி, பிரச்சனையே இல்லாமலாம் இன்னும் பண்ண முடியாது, பிரச்சனை கண்டிப்பாக வெடிக்க தான் போகுது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே புரியல, இருந்தாலும் சமாளிப்போம், தைரியமாக இரு, வேறு வழி இல்லைல்ல, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, கண்டிப்பாக உன் சித்தப்பா பெரிய பிரச்சனையே பண்ணாமல் விடவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பாண்டியனுமே வந்ததுமே, ஏ கோமதி, எதுக்காக ஃபோனை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே சக்திவேல் சிரிச்சுக்கிட்டே கையை தட்டிக்கிட்டே, வாப்பா முதலாளி, ஊருக்கே உலகத்துக்கே முதலாளி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு மாதிரி திமுறாக சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, யோ உனக்கு என்னதான் பிரச்சனை, எங்கள் வீட்டுக்கிட்ட சண்டை போடாமல் இருந்தால் உனக்கு தூக்கமே வராதா, சாப்பாடு கூட இறங்காது போல அப்படின்னு சொல்லுவோம். டே திருட்டு பயலு, என்னடா முதலாளின்னு சொன்னோடனே நீ உண்மையாகவே இந்த ஊருக்கே முதலாளி ஆயிடுவே என்ன, அப்படியெல்லாம் கிடையாது, 10க்கு 10 கடை வச்சு நடத்துகிறவன் தானே, சரி சரி அதெல்லாம் எனக்கு எதுக்கு, நான் விஷயத்துக்கு வரேன், என்னையா விஷயம், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் பயங்கர கோவமாக கேட்கவும், உடனே சக்தியில் இருந்துட்டு, ஆமாம் உன் வீட்டில் ஏதாச்சும் பண தேவை இருக்கா, என்ன அந்த 10க்கு 10 கடையில் உன்னால் மளிகை சாமான் கூட வாங்கி போட முடியல என்ன, அதில் ஏதாவது பிரச்சனை பணம் பற்றாக்குறையாக நீ நகையெல்லாம் அடகு சரி விற்கிறதுக்காக மருமக கிட்ட, அதான் அந்த ஓடுகளி ராஜி கிட்ட கொடுத்து அனுப்புனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே நம்ம பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல. யோ என்னையா நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ஓஹோ ஒன்றுமே புரியாது உனக்கு, நல்லா நாடகம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனை அசிங்கமாக பேசுவோம். உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சு பேசாமல் உண்மையை சொல்லுங்கள், சும்மா அதே இதுன்னு சொல்லி எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்கே கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல், ஏதாவது சின்ன விஷயம் கிடச்சிடக்கூடாதே, அப்படி என்னதான் விஷயங்க, என்னன்னு சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே பயங்கர கோவப்படுறாங்க. உடனே இங்கே சக்தியில் இருந்துட்டு, டே பரதேசி பாண்டியா, என்னடா எங்கள் வீட்டிலேருந்து எல்லா சொத்தையும் அடிச்சிட்டு வர சொல்லி தான் அந்த ராஜியவே கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க, இப்போது எங்கள் வீட்டு சொத்து நகை எல்லாத்தையுமே விற்று, அதாவது ராஜி மூலமாக நிறைய பணத்தை நீ வாங்கிக்கலான்னு தான் நினச்சி பிளான் பண்ணேன், ஆனால் அது எதுவுமே நடக்கலைன்னு தெரிஞ்சதும் எங்கள் வீட்டு நகையை திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுக்கிட்டு இருந்திருக்க, இப்போது உனக்கு ஒரு பணம் தேவை அப்படின்றப்போ அந்த நகையெல்லாம் அதான் அந்த ராஜி ஓடுகாலிக்கிட்ட கொடுத்து விற்க சொல்லி என்னுடைய
ஃபைனான்ஸ் ஆஃபீஸுக்கு தானே அந்த ராஜி வந்தா. அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த நகையை வாங்கி எங்கள் வீட்டு நகை தான் சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் வாரி காட்டுறாங்க. இங்கே நம்ம ராஜிக்கு படபடன்னு வருது. ஐயோ அக்கா, எல்லா விஷயமும் இப்போ தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. மீனாவுமே யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதியுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ராஜி, என்னடி இது, என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சக்திவேல் இருந்துட்டு, என்னம்மா பெரிய ஓடுகாலி, உனக்கு எந்த விஷயமும் தெரியாதா? குடும்பமாக சேர்ந்து தானே நகையை ராஜிக்கிட்ட கொடுத்து விற்றுட்டு வர சொன்னீங்க. இப்போ யாருக்குமே தெரியாத மாதிரி எவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து கேட்கவும், உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியவே தெரியாது, சத்தியமாக தெரியாது அப்படின்னு சொல்லவும், என்ன சத்தியமானா நம்பிடுவேனா? இங்கே பார் பாண்டியா, உன்னை பார்க்க எனக்கு இப்படி வெறுப்பாக வருது. உங்கள் வீட்டு நகையை கொண்டு போயிட்டு விற்றுட்டு ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச நகை அந்த ஓடுகாலி தான் போகிறப்ப திருடிட்டு போயிட்டு ஏதோ தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கதையை கட்டி விட்டுட்டு இப்போது நகையை எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் விற்கலான்னு பார்க்குறீங்களா? உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் குடும்பத்தோடு உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பலைன்னா என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சித்தப்பா, ஏன் தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ராஜு கேட்க போகிறாங்க. ஓடுகாலி, நீ எல்லாம் இங்கே பேசவே கூடாது. திருட்டு குடும்பத்தில் போயிட்டு சேர்ந்துட்டு நீயும் திருடி ஆயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தையுமே அசிங்கப்படுத்தவும், உடனே நம்ம கதிர் இருந்துட்டு ராஜி மேலே கோவப்படுறாங்க. ராஜி, என்ன இதெல்லாம், என்ன நகை, என்ன விற்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லவும், அதாங்க அந்த நகையெல்லாம் திருடிட்டு போனான்ல ஒருத்தன், அவன்கிட்டேருந்து போலீஸ் வந்து அந்த நகையை வாங்கி நேற்று தானே கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த நகையை விற்று நீங்கள் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறீங்களே, அதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் யாருக்குமே தெரியாமல் நகையை கொண்டு போய் விற்கலான்னு சொல்லிட்டு நினச்சது நான் தாங்க. காலையில் தான் போனேன், அதுக்குள்ளவே என் பெரியப்பா அதை பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லவும், உடனே கதிர் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. ராஜி, எதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட நான் எனக்கு பணம் தேவைப்படுது, பணம் எனக்கு அவசரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, இல்லை உடனே கொண்டு வந்தால் தான் நீ இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை என் கூட வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கொடுமை பண்ணனா? இல்லை, அப்படி இருக்கிறப்போ போயும் இந்த வீட்டு, அதுவும் இந்த வீட்டு நகை சொத்து பணமெல்லாம் அதாவது உண்மையான வழியில் வந்தது கிடையாது. அவங்கெல்லாம் ஒருத்தர் வாய் அடித்து தான் சம்பாதிச்சுது. அந்த நகையை போயிட்டு விற்றுட்டு எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிருக்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ராஜி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க ராஜியை. உடனே நம்ம பாண்டியனுமே, என்னப்பா இதெல்லாம், நாங்களே ஒவ்வொரு பாக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், மற்றவங்களோட நகையும் பணமும் எங்களுக்கு எதுக்குப்பா? இப்போ பார்த்தியா உன் பெரியப்பா என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு, ஏதோ நம்ம தான் திருடிட்டு போயிட்டோம், மறைச்சி இந்த நகையை விற்றுட்டு ஏதோ நம்ம மாளிகை கட்ட போகிறோன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சுத்தமாக சரியில்லைப்பா. ஏன்பா, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண? இந்த வீட்டில் உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த யாருக்கும் தெரியாமல் பண்ணிடுறீங்க. ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா முன்ன பின்ன யோசிச்சு பார்த்து வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு சொல்லிட்டு செய்யணும்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ராஜி என்ன சொல்கிறதுனே தெரியாமல், சாரி மாமா, என்னை மன்னிச்சிருங்க, கதிருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சி தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாருமா, நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறது எல்லாமே ஓகே தான், அதெல்லாம் நல்ல குணம் தான். ஆனால் போய் இவங்க போட்ட நகையிலையா நம்ம ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும்? அதான் லோன் போடுறதுக்காக தான் நானும் கதிரும் போயிட்டு பேங்க்கில் பேசிட்டு வந்தோம். அப்படி லோன் போட்டு கூட ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கலாம். ஆனால் போயும் இவங்க போட்ட நகையிலே ஆரம்பிக்கணும். அப்படி நகையை தான், அதுவும் அவங்க நகையை விற்று தான் நம்ம ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணுன்ட்டு நமக்கு எந்த அவசியமும் இல்லைம்மா. நம்ம நேர்மையான வழியில் சம்பாதிச்சு தான் எல்லாமே செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்க. உடனே எங்கள் சக்தியில் இருந்துட்டு கையை தட்டி, என்னடா குடும்பமே சேர்ந்து நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாமே தெரிஞ்சு தான் நடந்திருக்கு, ஏதோ தெரியாத மாதிரி இப்போ அந்த ராஜு ஓடுகாலியை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே திருட்டு கும்பல் தானே. என் பையனை கடத்தல்காரன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண வச்சிங்கள, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்கள் நகையை திருடிட்டு இப்போ விற்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. உங்களை நான் சும்மா விடுவேனா? நான் இப்போவே போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இப்போ என்னங்க, உங்கள் நகையை எடுத்துகிட்டு போயிட்டு விற்றது நாங்கள் யாரும் இல்லை, உங்கள் வீட்டு பொண்ணு தானே, உங்கள் வீட்டு பொண்ணுக்காக சேர்த்து வச்சுருந்த நகை தானே அது.
அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா பேச வராங்க. அம்மா, ஆஃபீஸர் அம்மா, அரசாங்க ஆஃபீஸர் அம்மா, நீங்கள் எதுவுமே இந்த விஷயத்தில் பேசவே தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் பக்கமாக தள்ளி நின்றீங்க அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறதும் எங்கள் மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் நாங்கள்னா பயந்துருவாங்களா? நாங்கள் எந்த தப்புமே பண்ணல. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜ் இருந்துட்டு, சித்தப்பா உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? தயவு செஞ்சு இதை பெரிய இஷ்யூ ஆக்காமல் இதை இப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு என்ன, இந்த நகை தானே, இந்த நகையை நீங்களே வச்சுக்கோங்க. இங்கே உடனே நம்ம ராஜி வந்து முத்துவேல்கிட்ட போயிட்டு, அப்பா இந்த நகையெல்லாமே எனக்காக தானே சேர்த்து வச்சிங்க, எனக்கு போடணுன்றதுக்காக தானே சேர்த்து வச்சுங்க. ஏதோ தெரியாமல் நான் உங்கள் நகையை எல்லாத்தையுமே, நீங்கள் சேர்த்து வச்ச நகை எல்லாத்தையுமே நான் போகும்போது கொண்டு போயிட்டேன். அது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஓகே தான். ஆனால் அது எல்லாமே எனக்கு சேர வேண்டியது தானே. எனக்காக தானே கஷ்டப்பட்டு நீங்கள் அதை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுங்க. இந்த நகையை நேற்று தான் நான் வீட்டுக்கே கொண்டு வந்தேன். இத்தனை நாளாக அந்த நகை வந்து வீட்டில் இல்லவே இல்லை. நான் பேங்க்குக்கு கொண்டு போன விஷயம் கூட இந்த வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியவே தெரியாதுப்பா. நான் சொல்கிறது தான் உண்மை. அப்படியே நான் இவங்கக்கிட்ட அந்த நகையை விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் யாருக்குமே தெரியாமல் அந்த நகையை விற்கலான்னு போனேன். விற்று கதிருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். எந்த ஒரு பொண்டாட்டியுமே புருஷன் கஷ்டப்படுறப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். என்ன ஒன்று, நீங்கள் போட்ட நகை அப்பயும் யோசித்தேன் உங்ககிட்ட கொடுத்துடணும்னு சொல்லிட்டு. ஆனால் தன்னோட புருஷன் கஷ்டத்தில் இருக்கிறப்போ கஷ்டம்னு என்கிட்ட வந்து அவர் நிற்கலை. லோன் போடுறதுக்காக போயிருந்தாங்க. லோன் எதுக்காக? நம்ம நகையை தான் வச்சுக்கிட்டு இருக்கோமே, நமக்காக சேர்த்து வச்சுட்டு தானே அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நகையை நான் கொண்டு போனேன். இதை தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையாக பண்ணாமல் தயவு செஞ்சு இதை இப்படியே விட்டுருங்களேன் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல்கிட்ட கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம ராஜி. நம்ம முத்துவேல் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. என்னென்ன உங்கள் மக, அதான் அந்த ஓடுகாலி பேச பேச நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் எதுவுமே பேச மாட்டிங்களா? ஏதாவது வாயை திறந்து பேசுனேன். இவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து நாடகம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு நம்ம முத்துவேல் காலில் விழுந்து, ப்ளீஸ்ப்பா இதை பெரிய பிரச்சனையும் ஆக்காதீங்க, இந்த நகையை நீங்களே கூட கொண்டு போங்க, பாதி நகை மட்டும்தான் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தது, அதுவே நான் உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன், அந்த போலீஸ் தான் என்கிட்ட நேற்று ஈவினிங் தான் கொடுத்தாங்க, வீட்டிலலாம் அந்த நகை இல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த நகையை நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா, அது உனக்காக சேர்த்துன நகை தான், அது உன் கையிலே இருக்கட்டும். உடனே சக்திவேல்கிட்ட, டே சக்தி, அந்த நகை எல்லாமே ராஜிக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஓ, மக பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ, அப்போது அவள் ஓடி போனது நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துனதுன்னு சொல்லிட்டு எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லையா? ஏன்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. டேய் என்னடா அநியாயம் நியாயமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உன் மக மட்டும் நல்ல வேலையை செய்கிறான், அவன் எவ்வளோ தப்பு பண்ணாலையும் அவனை நீ சேர்த்து பிடிக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ராஜி ஏதோ தெரியாமல் அப்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அது அப்பயோடு முடிஞ்சிச்சு. எப்பவுமே ராஜி தப்பான பொண்ணு கிடையாது. அவளுக்கு ரொம்ப நல்ல குணம் தான் இருக்குது. நான் சொல்கிறத மட்டும் கேளு. நான் சேர்த்து வச்சது என் மவளுக்காக. நீ அந்த நகை எல்லாத்தையுமே ராஜிக்கிட்ட கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து செம்மையாக ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க நம்ம சக்திவேலுக்கு. எங்கள் சக்திவேலுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. பெரிய பிரச்சனையாக பண்ணலான்னு பார்த்தா அண்ணன் என்ன இந்த ராஜி குடும்பத்து மேலே சாஞ்சிட்டாரே, இந்த பாண்டியனை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சேன், ஆனால் இந்த பாண்டியன் முன்னாடி நம்ம தான் அசிங்கப்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சக்திவேல் வந்து நம்ம ராஜிக்கிட்ட நகை எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாண்டியன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பார்ப்பா ராஜி, இந்த நகை உனக்கு வேணும், உன்னுடைய செலவுக்காக மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் மட்டும் வாங்கிட்டு வா, எங்களுக்காக நீ எதுவுமே ஒரு ரூபாய் செய்ய தேவையில்லை, அப்படி இல்லைன்னா அந்த நகையை நீ உங்கள் குடும்பத்துக்கிட்டே கூட கொடுத்துட்டு வந்துரு, நாங்கள் பார்க்குறோமா உன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம முத்துவேல் இருந்துட்டு, என் மகளுக்காக நான் போடுறேன், யாருமே இதை வேண்டான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து போயிடுறாங்க. நம்ம ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம அப்பாவுக்கு நம்ம மேலே உள்ளுக்குள்ளே பாசம் இருக்க தான் செய்யுது. ஒரு பிரச்சனைன்னு வந்து அதாவது வந்துச்சு அப்படின்னா வந்து நமக்காக அவர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நம்ம ராஜி. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதிக்குமே ஒரு பக்கம் சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே போகிறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, ஏன்பா ராஜி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த இந்த வீட்டில் புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும்
வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கேட்டுட்டு பெரியவங்கக்கிட்ட சொல்லிட்டு செய்யணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கதிருமே ராஜியை திட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு யாரும் இதை பற்றி நீ பேச தேவையில்ல, இது இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் வந்து உட்காண்ட்ருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம குழந்த வயிற்றுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தூங்கிக்கிட்டு இருக்குமா இல்லை முழிச்சிக்கிட்டு இருக்குமா, ஆமாம் உள்ள இருட்டாக இருக்காதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கோமதி வந்து மயிலே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் மயில் வந்து அதை வந்து கவனிக்கிறது கிடையாது. குழந்தைய பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கோமதி திரும்ப திரும்ப கூப்பிட்றாங்க, ஏன் மயில் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி கூப்பிட்றப்ப தான் நம்ம மயில் வந்து சொல்லுங்க அத்தை, என்ன என்ன சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இது, பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா, இம்புட்டு நேரமாக கூட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னமோ யோசிச்சுட்டு இருக்க, என்ன மயில் அவ்வளோ ஆழ்ந்த யோசனையா, அப்படி என்ன தான் நீ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே நம்ம மயில் சொல்கிறாங்க, அது வந்து அத்தை ஒரு யோசனை, அதான் என்ன யோசனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் அது வந்து அத்தை உள்ள குழந்த அதாவது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு யோசித்தேன், அதே மாதிரி உள்ள எதுவுமே லைட் எதுவும் இருக்காதுல்ல, இருட்டாக இருக்கும்ல, குழந்தை எப்படி அத்தை இருக்கும் உள்ள, இங்கே பாருடி, உன் குழந்தை இருக்குதுன்னு நினச்சிக்காத, எல்லா குழந்தையுமே இப்படி வயிற்றுக்குள்ளே தானே வருது, இருட்டுக்குள்ளே தான் இருக்கும், அது குழந்தைக்கெல்லாம் அப்போ தெரியாதுடி, அதவா யோசிச்சுட்ருக்க, சரி ஜூஸ் ஏதாச்சும் கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க அத்தை ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மயில், உனக்கு ஒரு 3 மாதம் 4 மாதமாச்சும் ஆகும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆகும் அத்தை ஆகும் அப்படின்னு சொல்லவும், சரி மயில், நம்ம ஒரு டைம் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிகிட்டே வரல, நம்ம ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மயிலுமே ஆமாம் அத்தை, நானுமே அதை யோசிச்சுட்டு தான் இருந்தேன், சரிங்க அத்தை எப்பயாவது நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எப்பயாவது எதுக்கு, நாளைக்கே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம சரவணன் எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே இங்கே சரவணன் கிட்ட சொல்கிறாங்க கோமதி, டே சரவணா, நாளைக்கு மயிலை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறா, குழந்தையோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, 3-4 மாதம் ஆகிப்போச்சு, இன்னும் ஒரு டைம் கூட நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, கூட நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சரவணா, நீங்கள் 2 பேருமே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம மயிலும் சரவணனும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் போன இடத்துல செக் பண்ணி பார்க்குறாங்க, குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் டாக்டர்கிட்ட கேட்கவும், டாக்டர் வந்து குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி, எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இப்படியே குழந்தைக்கு எனர்ஜியே வரல, இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சரவணனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போகுது. அதுக்கப்புறம் இங்கே மயில் இருந்துட்டு, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அப்படி என்ன பிரச்சனை வரும், பெரிய பிரச்சனை எதுவும் வராதில்ல அப்படின்னு சொல்லுவோம், என்னம்மா அது, சின்ன பிரச்சனை தான் ஒரு நாளைக்கு பெரிய பிரச்சனையாக மாறும், இங்கே பாருமா சுத்தமாக எனர்ஜினா இப்போ 100%ல் ஒரு 30-40% தான் எனர்ஜியே குழந்தைக்கு இருக்குது, அந்தளவுக்கு சத்து எதுவும் போய் குழந்தைக்கு சேரலை, இப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தை இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மயில் வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சரவணனுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, அதுக்கு அதாவது எனர்ஜியாக இருக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் டேப்லெட்டு இல்லை பவுட்ரு ஏதாச்சும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதுக்கு எல்லாத்தையுமே நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டைமுக்கு இந்த மாத்திரையெல்லாம் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் இந்த பவுடர் வந்து காலையில் வந்து ஹாட் வாட்டரில் ஒரு டம்ளரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறப்போ நம்ம மயிலை பயங்கரமாக திட்டுறாங்க நம்ம சரவணன், ஏ மயில், என்ன ஒழுங்காக நீ குழந்தைய கவனிச்சிக்கிறியா இல்லையா,
அம்மா கூட சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, நீ சரியாக சாப்பிடவே சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன என் குழந்தையும் ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறியா? என்னையும் என் குடும்பத்தையும் தான் நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்க. என் குழந்தைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இங்கே பார், என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், வீட்டிலேயே இருக்க மாட்டேன், நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழவும் முடியாது. குழந்தைக்காக மட்டும்தான் நான் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே உன்னை பற்றின விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்ல கிடையாது. ஆனால் என் மனசை விட்டுமோ அது மறையவும் மறையல. உன்னை பார்க்குறப்பெல்லாம் நீ பொய் சொன்னது, என் குடும்பத்தை ஏமாத்துனதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத. ஏதோ வயத்தில் குழந்தை இருக்கே, நம்ம குழந்தை நல்லபடியாக வளரணும், நம்மளை நம்பி ஒரு உசுறு இந்த பூமிக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷம் மட்டும்தான், அந்த குழந்தை மட்டும்தான், குழந்தைக்காக மட்டும்தான் எல்லாத்தையுமே நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்றுனா அவ்வளோதான். அடுத்த டைம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ குழந்தை நல்லா இருக்குது, வளர்ச்சி நல்லா இருக்குது, எனர்ஜி இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லணும். அந்த அளவுக்கு நீ நல்லா சாப்பிடணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்க டேப்லெட்டு, பவுட்ருன்ட்டு எல்லாமே கரெக்ட் டைமில் நீ சாப்பிட்டுறணும். அம்மா உனக்கு வேணுன்றதெல்லாம் கேட்டு கேட்டு தனியாக தான் உனக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன நோகுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன இப்படி பேசாமல் வேறு எப்படி பேசிட்டோம் நீ பண்ணுற வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.